Hi friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து உங்களுக்கு கருவேப்பிலை மட்டன் சுக்கா ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். ரொம்ப அருமையா இருக்குங்க. எல்லா நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸோட ரொம்ப சூப்பரா போகும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, மல்லி, மஞ்சள், மிளகாய் தூள், மீட் மசாலா, நல்லா மட்டனை சுத்தம் பண்ணி இருத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ப்ரெஷர் குக்கரை மிதமான தீயில காய வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எள்ளெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா காய வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் சேர்க்கணும். மட்டனில் வந்து இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், மல்லி, மஞ்சள், மீட் மசாலா, எவரெஸ்ட் மீட் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் போல் நான். அடுத்து வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த மட்டனை வதக்கி விட்டுறேன். இதுலேருந்து அந்த தண்ணி விட்டு வரும் பாருங்கள். அப்போ வந்து நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மட்டன் முழுகிற வரைக்கும் சுடு தண்ணி சேர்த்து குக்கரை வந்து மூடி 7 விசில் விட்டேங்க. ஏன்னா இந்த மட்டன் வந்து வேகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ அதனால் 7 விசில் விட்டேன். இந்த மட்டனில் வந்து நிறைய அந்த சூப்பு நிற்கும். அந்த சூப்பு வந்து நீங்கள் இருத்து சூப்பாக செஞ்சுக்கலாம், இல்லை தண்ணி குழம்பு வச்சுக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து அந்த சூப்பை வந்து பிரியாணி கூட யூஸ் பண்ணலாம் எடுத்து வச்சு. இந்த மட்டனில் நம்ம சுக்காவாக பண்ணுற தொட்டு அந்த சூப் தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மட்டன் வேக வச்சு எடுத்துட்டேன். அந்த சூப்பையும் இருத்தி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக அந்த தண்ணி விட்டு இந்த மட்டனை நல்லா சுக்காவாக அது நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு நான் வந்து நல்லா குக் பண்ணிட்டேன். இப்போ மட்டன்லேருந்து தண்ணி வற்றிருந்தோம் ஒரு டப்பாக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. மறுநாள் தான் இந்த ரெசிபியை நான் தொடங்குறேன். ஏன்னா உடனே பண்ண முடியல என்னால். இங்கே வந்து கரம் மசாலா அத்தனையும் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன், கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதுவுமே எல்லாமே வந்து நான் மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்னோடய ப்ளாகில் கூட ஃபாலோ பண்ணலாம். ரிட்டன் ரெசிபீஸ்க்காக எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனை மிதமான தீயில காய வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்து அந்த மசாலா பொருட்கள் அத்தனையும் கரம் மசாலா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, கொஞ்சமாக வந்து கல்பாசி, சோம்பு, மிளகு எல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்ருக்கேன். ஆனால் மட்டுக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்திடுங்க. மிளகு நம்ம இதில் சேர்க்குற தொட்டு அந்த மிளகு வந்து தீஞ்சு போச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு தட்டும். ஸோ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துட்ருக்கேன். இப்போ இத்தனை பொருளும் நல்லா வறுத்து வந்ததும் நம்ம இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் பொடியே அந்த கருவேப்பிலை மட்டன் சுக்காவில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மிதமான தீயில் அதே பேனை காய வச்சு எண்ணெய் நெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து நான் தட்டி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறது, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டுருக்கேன் பச்சை வாடை அடங்குற வரைக்கும். இந்த கருவேப்பிலையும் நல்லா ஆறி வந்தது. ஸோ பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா அரைச்சி எடுத்துணுன்ட்டேன். தண்ணி எதுவுமே சேர்க்கல, பொடி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பூண்டு நல்லா வதங்கியிருக்கு இல்லையா, அதில் மட்டன் சேர்த்துருக்கேன். மட்டனை நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சுக்காவாக நல்லா வதங்கி வருது. இது எப்படியே கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச மட்டனை உப்பு குறையும். ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் அதிகமாக பிடிக்கும். ஸோ பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தேன் நான். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து வதக்கி இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணோம்னா அருமையாக ரெடி ஆகிடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன், உப்பு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சுங்க. மட்டன் சுக்கா இஸ் ரெடி. கருவேப்பிலை மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது சுட சுட பரிமாற போகிறேங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.